ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானி அருகே பத்ரா தரவையில் அனுமதியின்றி திமுக பிரமுகர் மகளிர் சுகாதார வளாகத்தை இடித்ததாக பொதுமக்கள் புகார் அளித்துள்ளனர். பத்ரா தரவையில் கடந்த 2020 கட்டப்பட்ட மகளிர் சுகாதார வளாகம் சேதமடைந்து காணப்பட்டது. இந்நிலையில் அந்த கட்டிடத்தை இடித்துவிட்டு ரேஷன் கடைக்கு செல்ல அதில் பாதை அமைக்க கிராம மக்கள் முடிவு செய்து கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர். இந்நிலையில் அப்பகுதி திமுக பிரமுகர் மகளிர் சுகாதார வளாகத்தை ஜேசிபி மூலம் இடித்துள்ளார். பின்னர் கட்டிடத்தின் கற்களை அபகரிக்க முயன்றபோது கிராம மக்கள் தடுத்து நிறுத்தியுள்ளனர். கட்டிடத்தின் செங்கல் கற்களை யாரும் எடுத்து செல்லக்கூடாது என்றும் அந்த கற்களை கொண்டு நியாய விலை கடைக்கு பாதை அமைக்க வேண்டும் என்றும் கிராம மக்கள் மாவட்ட நிர்வாகத்திடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இந்த கட்டிடத்தை உடைக்கிறதாக ஒன்றிய செயலாளர், அதாவது திராவிட முன்னேற்ற கழக ஒன்றிய செயலாளர் என்னிடம் பேசினார். அவர் பேசும்போது அவர்கிட்ட நான் சில விவரங்கள் இது மாதிரி எங்களுக்கு இந்த ரேஷன் கடைக்கு பாதை விட வேண்டியது இருக்குது, அதன் நிமித்தமாக எங்களுக்கு நீங்கள் அதை உடைக்காதீங்க, நீங்கள் அதை உடைச்சி எங்களுக்கு ஊருக்கு அள்ளி போட்டுக்கிறோம், ரேஷன் கடைக்கு பாதை போகணும், லாரி போய் சரக்கு இறக்குறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது, அந்த இதை எங்களுக்கு நாங்கள் பயன்படுத்திக்கிறோம், நீங்கள் இதில் வராதிங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் சொன்னோம். அவர் அதுக்கு மிஞ்சி அதை நான் வேணும்னா திரும்பி கூட நான் போலீஸை வச்சு கூட நான் உடைக்க முடியும், நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன்னு சொன்னார். கேட்டுக்கிறது இதுதான், நீங்கள் போலீஸ் வச்சுலாம் உடைச்சி வர வேண்டிய விஷயம் இல்லை, இது ஊருக்கு தேவை அப்படின்னு சொல்லி உடைச்சிருக்காருன்னு தடுத்து வச்சுருக்கோம்.